என்னது ஆல்பபெட்ஸ் பாருங்க இங்க பாரு டிராயிங் இது ஆல்பபெட்ஸ் ஏபிசி இது இவன் நாங்க ட்ரிப்புக்கு போ அதாவது நீ நினைச்சது என்ன நடக்க நான் ஆசைப்பட்டதுமே கிடைக்கல. ஆனா கிடைச்சத வந்து நான் முறையாக பயன்படுத்தி மாணவர்களுக்கும் வந்து தேவையான அறிவுரை என்னென்னால் நீங்க வந்து எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் கிடைக்கல இந்த சப்ஜெக்ட் கிடைக்கல கிடைச்ச சப்ஜெக்ட் வந்து படிங்க நல்லபடியா இருக்கலாம். அதான் முக்கியமான உள்ள ஒரு அறிவுரை நான் சொல்ல வேண்டிய இந்த ஜிஎஸ்எல்வி எல்எல்பி போடும்போது என்னன்னாக்க நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்து என்ன ஒரு கதை ஞாபகம் வந்தது. அதாவது கேரளாவில் வந்து ஒரு இடத்துல ஒரு 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 குளத்துல ஒரு நிறைய முதல்ல உள்ள குளம் இருக்கு. அப்போ வந்து அது எப்படியெல்லாம் இருக்கு அந்த குளத்தை வந்து தாண்டி போகணும். தாண்டி போனாதான் வந்து நம்மளுக்கு வந்து 10 பவுன் ஒரு செயின் கொடுக்குறதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. யாரும் வந்து சாடலை. அந்த ஆட்கள் கூட்டம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் பார்த்து முதலே பார்த்து பயம். அப்போ பார்த்து திடீர்னு ஒரு ஆள் குதிச்சாரு. குதிச்சுட்டு இந்த வேகமாட்டு நீந்தி கரையை கடந்து அந்த
இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிட்டாரு. ஆட்களாக வந்து இவர் வந்து பாருங்க தைரியசாலி அப்படின்ட்டு வந்து எல்லாம் போட்டினார்கள். அப்போ வந்து ஒரு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆடப்பட்டு நகர் தள்ளி விட்டது அமைச்சாட வேற ஆள் தள்ளி விட்டது. அப்போ பாரு கூட்டத்துல ஒரு ஆள் மெல்ல நம்ம நைஸ் நழுவி போகிறது யாரும் அவனுக்கு ஒய்ஃப் ஒய்ஃப் தான் அப்படின்னு தள்ளிவிட்டான். ஆனால் வந்து அவங்க அதை மாதிரி தான் என்ன திடீர் ஜிஎஸ்டியில் தூக்கி போட்டாங்க. ஜிஎஸ்டி போட்டாலும் அதை நிறைய நான் ஏற்கனவே ஒரு டீம் ஒர்க்கில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆனாலும் வந்து அதில் வந்து அந்த இதில் வந்து அந்த ப்ராஜெக்டில் சக்ஸஸ் ஆகும். அதனால தான் வந்து அந்த சக்ஸஸ் ஆகி டெஃபினட்டாக வந்து நான் சொல்லுவேன் ஜிஎஸ்எல்இ சக்ஸஸ் தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனை ஆகி என்னுடைய நான் வந்து சேர்மன் ஆக வரைக்கும் என்னை உயர்த்திருக்கின்றது. அது நான் சொல்ல வந்து இவ்வளோ மாணவர்களுக்கு என்ன வந்து நான் சொல்ல வேண்டியது உண்டு. எப்படின்னா வந்து எல்லா மாணவர்கள் எல்லாம் பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து தன்னுடைய மகள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும் நினைக்கிறாங்க. வந்து ஆக்சுவலாக அது இப்போ தப்பு. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்களுடைய ஓன் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு தெரியும். அதனால நீங்கள் வந்து உங்களுடைய டிசிஷன் அவங்க மேலே உள்ள சொல்லாதீங்க. மாணவர்கள் அவங்களாக வந்து என்ன சப்ஜெக்ட் வேணும், என்ன ஏரியா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களாக டிசைட் பண்ணட்டும். அப்போ அவங்க அதில் ஃபேர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நான் என்னுடைய லைஃப்லேருந்து ஸ்டோரி எடுத்துக்கலாம். வந்து எனக்கு 2 மகன்கள். மூத்த மகன் அவன் +2 முடித்த உடனே அடுத்து கேட்டால் வந்து நான் +2 முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இஸ்லாம் இல்லை உள்ள ஆளுநர் தெரிஞ்சது ஒன்று வந்து இன்ஜினியரிங் தான், வேற ஒன்றும் தெரியாது. இஸ்ரோவில் உள்ள ஆளுநர் வேறு எதுவுமே தெரியாது, இன்ஜினியரிங் தவிர. இன்ஜினியரிங் போன்னு சொன்னேன். அவன் படிச்சுட்டு வந்து அவன் வந்து இஸ்ரோவில் சென்டரில் போய் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கான். 2வது பையன் வந்து கேட்டான். நான் கேட்கல, நான் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டேன், நீ கேட்டா நீ என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன் வந்து எனக்கு இன்ஜினியரிங் படிக்க இஷ்டம் கிடையாது, நான் அனிமேஷன் தான் படிப்பேன் அப்படின்னு. அப்போ என்னன்னாக்கா வந்து பொதுவாக வந்து அப்போ நான் வந்து பிஎஸ்எஸ்டி டைரக்டராக இருந்தேன். இவ்வளோ பெரிய போஸ்டில் இருக்கிற பையனுக்கு அப்பாவுக்கு பையன் வந்து அனிமேஷன் படிக்க போகிறாரா அப்படின்ட்டு வந்து மக்கள் தப்பாக சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னாக்கா, ஓகே உனக்கு அனிமேஷன் படிக்க முடியும்னா அனிமேஷன் படி அப்படின்னு படித்து நான் பெங்களூரில் வந்து அகாடமியில் படிச்சுக்கிட்டு அவன் வந்து டெக்னிக்கல் கம்பெனியில் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் வந்து வேலை பார்த்து சம்பளம் வாங்கும்போது அந்த சம்பளம் 4 சம்பளத்தோட கூடுதல். மாணவர்களே, எந்த துறையும் வந்து குறைவான துறைகள் கிடையாது, எல்லா துறையும் நல்ல துறை தான். செய்கிற வேலையை வந்து நம்ம வந்து முழு மனதோடு செய்தால் அதனுடைய பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லாவே முன்னேறலாம். அதுதான் என்னுடைய அட்வைஸ். அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அதாவது எஸ்பெஷலி குறைவான மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா குறைவான மார்க் வாங்குற மாணவர்கள் தான் பெரிய ஆட்கள் ஆகுவாங்க. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னாக்கா வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் உள்ள படிக்கிற பையன்கள் இந்த டாப் ரேங்க் பசங்களாம் வந்து இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் அப்படின்னு போவாங்க. அதுக்கு செகண்ட் லெவலில் உள்ள பசங்களை பார்த்து அதோட குறைவான மாணவர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இதை விட்டுக்கிட்டு நேராக எம்பிஏ படிச்சுட்டு அதே கம்பெனிக்கு வந்து மேனேஜராக இருப்பாங்க. அதாவது அவருக்கு மேலே பார்த்தா இருப்பாங்க. அதுக்கும் அடுத்த லெவலில் மார்க் வாங்கினாக்கா
ஃபெயிலியர் ஆகிறவங்களை வந்து நான் அரசியல் சேர்ந்துருவான். அவன் வந்து இந்த கம்பெனிக்கே வந்து அவன் வந்து டீச்சர் பண்ணுறதுக்கு பாஸாக இருப்பான். வந்து இல்லை படிக்காத இருக்கிறவனுக்கு அவன் என்ன தெரியுமா சாமியார் ஆயிடுவான். எல்லா பேருமே சாமியோட போவாங்க. அதனால மாணவர்களை மதிப்பெண் குறைவாக எடுத்தால் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நிறைய எதிர்கால காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த கண்காட்சியில் வருகை தந்த எல்லா புத்தக கலைஞர்கள் ஆசிரியர்களுக்கும் வாசகர்களுக்கும் எனது நன்றிகள். இன்று நாம் இங்கு சேர்ந்து கொண்டுள்ள புத்தக பேரவையை கொண்டாடுவோம். ஏனெனில் புத்தகம் நம்மை வாழ்த்து வரும் வரலாற்றின் அத்தியாயங்களை சுருக்கி நமக்கு தெரியப்படுத்துகின்றது. அரிய பொக்கிஷமான புத்தகங்களை பற்றி எல்லோரும் தெரியப்படும் விதமாக புத்தக விழாக்கள் செயல்படுகின்றன. இந்த மாபெரும் சேவையை கர்நாடகா தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் கடந்த 2 முறையும் இந்த வருஷம் 3வது முறையாக நடத்தி வருவதில் மிக்க மகிழ்ச்சி. இதை தொடங்கி வைப்பதில் நான் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தக கண்காட்சியில் உங்கள் நேரத்தை சிறப்பாக செலவிட்டு ஒவ்வொரு புத்தகத்தையும் நன்கு ஆராய்ந்து உங்கள் மனதை மகிழ்ச்சிப்படுத்தி பயணிக்கவும். நன்றி. ஐயாவுக்கு நன்றி. நண்பர்களே, எல்லோரும் எழுந்து நின்று ஐயாவுக்கு ஒரு கரவொலி எழுப்பி பலத்த கரவொலி எழுப்பி நன்றி செய்வோம். ஒரு சாதனை தமிழ் நம்ம எல்லாம் இந்த சாதனை தமிழுக்கு நாம் பலத்த கரவொலி எழுப்புவோம். நன்றியா, நன்றி 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 அமர்கள். நன்றி நன்றி. நடக்காது. நாம் யூஎஸ்ஏ முடித்த பிறகு நான் வந்து இன்ஜினியரிங் போகணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா வந்து நீ இன்ஜினியரிங் போக வேண்டாம், நீ வந்து போய் பிஎஸ்சி படி, எனக்கு வேண்டாம், அங்கே என்கிட்ட பைசா கிடையாது, நீ பிஎஸ்சி படின்னு சொன்னார். பிஎஸ்சி படித்து முடித்தோடனே நான் வந்து எம்எஸ்சி படிக்க ஆசைப்பட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எம்எஸ்சி போகக்கூடாது, நீ வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்க போகணும்னு சொன்னார். இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு வந்து நான் வந்து தட் இஸ் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தேன். வந்து எனக்கு அதில் வந்து ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணதுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட் சென்டரில் போய் இன்டர்வியூ போனேன். சேட்டலைட் சென்டர் இங்கே பெங்களூரில் இருக்குது. அப்போ வந்து அவங்க என்ன நேர்காணல் கண்டுக்கிட்டு, நீ வந்து ஸ்பேஸுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது, யாப்பா டைம் வேஸ்ட் பண்ணுற, நீ போனதுக்கு வேலை கிடையாதுன்னு அனுப்பிவிட்டாங்க. ஆனால் பிற்காலத்தில் நான் தான் அந்த சென்டருக்கு வந்து சேர்மன் ஆனேன். ஸோ இந்த சேட்டலைட் சென்டரில் வேலை கிடைக்கலன்னொன்னா நான் சொன்னேன், சரி இருக்கட்டே, அட்லீஸ்ட் ராக்கெட் சென்டரில் போகும் அப்படின்ட்டு விஎஸ்எஸ்சிக்கு ஜாயின் பண்ணேன். விஎஸ்எஸ்சில் நான் ஜாயின் பண்ணும்போது வந்து அந்த நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஜாயின் பண்ண நினச்சேன் வந்து. ஆனால் வந்து அவங்க வந்து இல்லை நீ பிஎஸ்எல்வி ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணு சொன்னாங்க. வந்து இது மாதிரி நீங்கள் பார்த்து அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி ஃபெயிலியர். ஜிஎஸ்எல்வி வந்து அந்த வெஹிக்கிள் வந்து 4 தடவை கண்டினியூஸாக ஃபெயில் ஆச்சுது. அப்போது வந்து அவங்க என்ன பண்ணணும்னு தெரியல. வந்து மேனேஜ்மெண்ட், இஸ்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தூக்கி அதில் ப்ராஜெக்ட் ரைட்டரை போட்டுறாங்க. அப்போ எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னுடைய சீனியர்லாம் கூப்பிட்டு என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு இது கேட்குறதே சங்கடமாக இருக்குது, கண்டலன்ஸ் சொல்லணுமா, கங்க்ராச்சுலேட் பண்ணுமான்னு கேட்டாங்க. வந்து ஏன்னா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அது உருப்படியான விளங்காத ப்ராஜெக்டு. இன்னும் ஒரு சீல் வச்சுட்டாங்க. வந்து அதுக்கு போய் நீ இப்போ ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு, நீ உருப்படியா நீ வந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், வந்து நம்ம எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தை எடுத்தாராம். அப்போ எல்லா பேரும் இதே மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க போய் அவர்கிட்ட போய், ஏன் நீ வந்து நீ தான் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறிய, நீ எப்படி கடை எடுத்து நீ சினிமா எடுக்க போகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த மன்னனுங்கிற போர்ஷனை கையடிச்சு மூடிக்கிட்டு இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா நான் நாடோடியே ஆயிடுவேன். அதே சமயத்தில் இந்த படம் அந்த நாடோடியை மறைச்சிக்கிட்டு நான் இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் மன்னன் ஆயிடுவேன்
அப்படி சொன்னார் அவங்க. அது மாதிரி என்ன ஜிஎஸ்எல்வி போட்டாங்கல்ல, ஜிஎஸ்எல்வி நான் சக்ஸஸ் ஆக்கிட்டேன். சக்ஸஸ் ஆகிறது அது ஆராய்ச்சி செய்தது அவ்வளவுதான். சந்திரயான் 4 என்பது நிலவில் போய் இறங்கி அங்குள்ள பாறைகளும் மணல்களையும் அள்ளிக்கொண்டு திருப்பி பூமிக்கு கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் சந்திரயான் 4 திட்டம். அதில் நமக்கு முன்னேற்றங்களும் நல்லபடியாக போயிட்டு இருக்கின்றது. அதே மாதிரி வேற்று கிரகங்கள் வீனஸ் பற்றி ஆராய அந்த வீனஸ் மிஷன் அது இதாக இருக்குது. இதற்கெல்லாம் தேவையான முக்கியமான பெரிய ராக்கெட் NGSLV அப்படின்னு சொல்லி சில ராக்கெட்டுகளும் உருவாகி கொண்டு இருக்கின்றது. இது மாதிரி பாரத பிரதமர் ஹானரபிள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முன்னிலையில் அவர்களுடைய முயற்சியால் நாம் வெற்றிகரமாக நடைபோட்டு கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி மங்கள்யான் 2 மற்றும் பிற திட்டங்கள் மூலம் செவ்வாய் கோளின் ஆழ்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும். மேலும் மங்கள்யான் 3 போன்ற திட்டங்கள் செவ்வாயின் வளம் மற்றும் தோற்றத்தை இன்னும் வெளிப்படுத்த உதவும். இந்திய விண்வெளி திட்டத்தின் ராக்கெட்டின் மேம்பாடு தொடர்ந்து நடைபெறுகிறது. இவை இந்தியாவின் விண்வெளி ராக்கெட் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி அது மிக அதிக எடையுள்ள செயற்கைக்கோள்களை குறைந்த செலவில் விண்ணில் பறப்பதற்கு உதவும். இந்தியா உலக நாடுகளுக்கு செயற்கைக்கோள் சேவைகளை குறிப்பாக தகவல் தொடர்பு, வானிலை கண்காணிப்பு, ஆபத்துகள் கண்டறிதல் மற்றும் பாதுகாப்பு சேர்ந்த சேவைகளை உலக நாடுகளுக்கு வழங்கலாம். விண்வெளி ஆய்வு மூலம் நிலவின் மேலே உள்ள இயற்கை வளங்களை எடுத்து அதை பயன்படுத்த வழிவகுக்கும். விண்வெளியில் பல்வேறு செயற்கைக்கோள்களை நிறுவும் போது ஒரு புதிய நெறிமுறை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்தியா அதில் முக்கிய பங்கு வகிக்கும். இந்திய விண்வெளி திட்டத்தின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. இது இந்தியாவை ஒரு முன்னணி நாடாக மாற்றும். மேலும் உலக அளவில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களை உருவாக்கும். ஸோ நம்முடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நம்ம ஸ்ட்ராங்காக போய்கொண்டிருக்கின்றது. அடுத்த 10-15 வருடத்துக்குள் நாம் மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சி மற்ற அளவுக்கு நம்ம வளர்ந்து விடுவோம். அந்த இதில் என்ன பற்றி இங்கே உள்ள கருத்தாளர்களாக அது பாரத பிரதமர் அவர்களின் முயற்சியால் ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லி 4 வருடத்துக்கு முன்னாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அதாவது அதுவரையிலும் நம்முடைய ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ராக்கெட் உண்டாக்குவதோ, சேட்டலைட் விடுவதோ, அதோடைய பயனை பெறுவதோ எல்லாமே இஸ்ரோ மட்டும்தான் பெற முடியும். ஆனால் பாரத பிரதமர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் Narendra Modi ji announced that why only that ISRO, why not from other that citizens of ISRO India can also do this activity. அப்படின்ட்டு ஒரு ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம், ஒரு ரியலி ரீஃபார்ம் கொண்டு வந்தோம். இதனுடைய பயன் என்னன்னு வந்தால் இஸ்ரோ மட்டுமல்லாது பிரைவேட் கம்பெனிகளும் அதில் பங்கேற்று ஸ்பேஸ் ஆக்டிவிட்டியில் பங்கேற்று முன்னேற்றம் பெறலாம். அதாவது இஸ்ரோவுடைய 16,000 பேர் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் இஸ்ரோ விண்வெளி துறையில் பங்கேற்ற வேண்டும். அதனால் இந்தியாவுடைய எக்கனாமி நல்லா உயரும் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறார்கள். அதனால் மாணவர்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். ஐஎஸ்ஆர்ஓயில் நம்ம சேர முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். ஐஎஸ்ஆர்ஓயில் பண்ணக்கூடிய வேலைகளை அவங்க மூலமாக ரிசர்ச், அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் செய்யலாம். அதுக்கு ஏதுவாக உள்ள ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் இப்போது அமலில் இருக்கின்றது. அதை மாணவர்கள் உண்மையாக பயன்படுத்தி கொண்டால் அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்.
விண்வெளி திட்டம் கடந்த சில ஆண்டுகளில் மிகுந்த முன்னேற்றங்கள் அடைந்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது இஸ்ரோ, உலகின் மிக சிறந்த விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புகள் ஒன்றாக உயர்ந்துள்ளது. அதன் மூலம் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அதாவது இஸ்ரோ இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது என்னவென்றால் அதற்கு முக்கிய காரணம் புத்தகங்கள். அதாவது நாங்கள் ஆங்கிலத்தில் டாக்குமெண்டேஷன்ஸ் சொல்லுவோம். இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் தான் வந்து நாலேஜ் டிரான்ஸ்ஃபர். ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணுற அதில் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அவங்க ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க. ஆனால் அதனுடைய நாலேஜ் வந்து எப்படி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது வந்து டாக்குமெண்டேஷன் தான். அந்த டாக்குமெண்டேஷன் நாங்கள் உண்மையாக அதை உருவாக்கினால வந்து புத்தகங்கள் கொண்டு வந்ததுனால அந்த கண்டினியூட்டி, அதாவது 60 வருஷமாக வந்து அந்த இஸ்ரோ வளர்ந்து ஒரு சிறிய பென்சில் ராக்கெட் விட்டு நம்ம இப்போ வந்து சந்திரனுக்கே போய் இறங்கி நம்ம அங்கே ஆய்வு செய்ய அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதற்கு எல்லாம் வந்து முக்கிய காரணம் இந்த டாக்குமெண்டேஷன், அதாவது புத்தகம். அது அந்த செய்ய வேண்டிய தொழில்நுட்ப புத்தகத்தை வந்து வைத்து தான் நாங்கள் வந்து ஒரு ஜென்ரேஷன் வச்சு பண்ணுறதை அடுத்த ஜென்ரேஷன் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறது. இஸ்ரோ பற்றி நாம் பேசும்போது நீங்கள் கேட்கலாம், இஸ்ரோ இல்லாத நிறைய பேர் வந்து இஸ்ரோ பற்றி நிறைய ஒரு கிளாரிட்டி இல்லாத உள்ள ஒரு மனசில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது எப்போவுமே. இஸ்ரோ வந்துனாக்கா வந்து ராக்கெட் விடுறது, அந்த டிவியில் பார்க்குறது, கை தட்டுறது தான் வேலை வந்து. ஆக்சுவலாக இஸ்ரோடைய வேலை வந்து ராக்கெட் விடுறது மட்டும் கிடையாது. இஸ்ரோடைய வேலை வந்து அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி எந்த அளவுக்கு காமன் மேன் அது வந்து உபயோகப்படும், எந்த ஒரு உன்னதமான அடிப்படையில் தான் அது வந்து செயல்படுகின்றது. இதில் வந்து நமக்கு 60 வருஷத்துக்கு முன்னாலே வந்து இஸ்ரோ ஆரம்பித்து அதில் வந்து நம்ம செய்கிறதெல்லாம் வந்து இந்தியாவிலே செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடு டாக்டர் சாராபாய் ஆரம்பித்து விட்ட விண்வெளி பயணம் நம்ம இந்த மூன்று நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போது வந்து நம்மளுடைய சேட்டலைட்டுடைய உபயோகம் என்னவென்றால் நம்முடைய ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையும் இந்தியனுடைய ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையும் அது இந்திய சேட்டலைட்டோட அமைந்திருக்கின்றது. அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து சேட்டலைட்டோட நாம் இதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து ஒரு நாள் மாலை 7:30 மணிக்கு சேட்டலைட்லாம் சுவிட்ச் ஆஃப் செய்தா போதும், வந்து உலகமே தப்பிட்டு போகும். நோ ஃபோன், நோ டெலிஃபோன், நோ டிவி, நோ சீரியல். People cannot see the serial, no computer, no transaction, no ATM. உலகமே தப்பிட்டு போகும். அதனால் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையில் அது மட்டும் இல்லாத பேரிடர்கள் வரும்போது அதை முன்கூட்டியே அறிந்து உலகத்தில் தெரிவித்து அதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்ய செல்லக்கூடியது சேட்டலைட் தான். இது மாதிரி தொலைதூர கம்யூனிகேஷன், அதாவது நம்ம அன்ரீச்சபிள் ஏரியா அதுக்கெல்லாம் வேணும்னாக்கா வந்து அதுக்கு வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான் யூஸ் ஆகுது. இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி சயின்ஸ் மிஷன் சந்திரயான் 2, சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3 இது மாதிரி சயின்ஸ் மிஷன், அதாவது அது போடுறது. அதே மாதிரி ஆதித்ய எல்ரோடு சூரியனை ஆய்வு செய்கிறது. இது மாதிரிப்பட்ட மிஷன்ஸ் நிறைய இருக்கின்றது. இதே மாதிரி வாட் இஸ் த ஃபியூச்சர், நீ என்ன நமக்கு பின்னால் இருக்கின்றது அப்படின்னு சொல்ல என்றால் நம்முடைய பாரத பிரதமர் ரொம்ப கிளியராக வந்து நம்ம இந்தியா 100வது வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடும் போது இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டும், விண்வெளித்துறை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டும் என்று வந்து ஒரு திட்டமிட்டு அவர் வந்து கொடுத்திருக்கிறார். அதாவது 2040
மனிதன் இந்தியன் நிலவில் போய் கால் பதிக்க வேண்டும். அவனை திருப்பி பத்திரமாக அழைத்து வர வேண்டும். 2035 நாம் நம்முடைய விருந்தினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது என்ற நிகழ்ச்சியாக இருக்கின்றது. பெங்களூரில் தமிழில் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் புத்தக கண்காட்சியில் பேசுவது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த அரிய சந்திப்பில் உங்களோடு சேர்ந்து பேசுவது எனக்கு மன நிறைந்த மகிழ்ச்சி. இங்கே வந்துள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கண்டிப்பாக புத்தகங்களை பற்றி பேசணும், பத்திரிகையாளர்களை பற்றி பேசணும், அதுக்கு மேலே என்னை பற்றியும் இஸ்ரோ பற்றியும் பேசணும். நம்ம எல்லோருக்கும் புத்தகங்களை பார்த்தாலே ஒரு பொக்கிஷத்தை பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் புத்தகத்தின் முக்கியம் சொல்ல முடியாது. நமக்கு நம்பிக்கையும் வழிகாட்டுதலையும் நிறைய கொடுத்திருக்குது. புத்தகம் உலகத்தை திறக்கும் வாசல் மாதிரி, நம் வாழ்வையே நமக்கு காட்டும் கண்ணாடி மாதிரி. நம்முடைய கற்பனை, அறிவு, பண்பாடு, உணர்வு மற்றும் உண்மையான உலகத்தின் பல்வேறு பரிமாணங்களை காட்டும் கண்ணாடி. புத்தகங்கள் ஓரிடத்தில் ஒரு நபரால் ஒரு காலத்தில் எழுதப்பட்டாலும் காலம் கடந்த அவைகள் நிலைத்து நிற்கும். ஓரிடத்தில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் அது வாசிக்கப்படும். உதாரணமாக நான் எழுதிய ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியரிங், சிஸ்டம் இன்ஜினியரிங் புத்தகம் இந்தியாவை விட வெளிநாட்டில் தான் விற்பனை அதிகம். அது இன்றும் அந்த புத்தகத்தின் இப்போவும் கூட அந்த புத்தகத்துக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருகின்றது. அதனுடைய ராயல்ட்டியும் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு புத்தகம் ஒரு இடத்தில் மட்டுமல்லாது ஒரு உலகம் முழுவதும் வாசிக்கப்பட்டு இருப்பதனால் இந்த புத்தகம் அந்த ஒரு சமூகத்தையே, ஏன் சமூகம், ஒரு உலகத்தையே ஒன்றிணைக்கும் ஒரு கருவியாக பார்க்கப்படுகின்றது. நாம் இப்போது படிக்கும் திருக்குறள் மற்றும் பல இலக்கியங்கள், காவியங்கள், கவிதைகள் காலம் கடந்து நிலைத்து நிற்கின்றன. அதேபோல் இப்போது எழுதப்படும் புத்தகங்களும் காலம் கடந்து நிலைத்து நிற்கும். இது மாதிரி புத்தக கண்காட்சியில் கலை, கவிதை, கதை, கலாச்சாரம், கட்டுரை, இலக்கியம், வரலாறு, தத்துவம், சமூகவியல், அறிவியல் மற்றும் பல முக்கியமான துறைகளில் எழுத்தாளர்களின் படைப்புகளை ஒரே இடத்தில் நேரில் காணும் வாய்ப்பு கிடைக்கும். புத்தகங்களை படிப்பது என்பது சாதாரண ஒரு பழக்கம் அல்ல. இது நம் மனதை வலுப்படுத்தும், அறிவை மேம்படுத்தும் மற்றும் நம் உள்ளத்தை செழிக்க செய்யும் ஒரு முக்கிய செயலாகும். புத்தகங்கள் அறிவுக்கு வழிகாட்டும், எண்ணங்களை வளர்க்கும், உணர்வுகளை செழிப்பாக்கும், மொழியை கற்றுக் கொடுக்கும், மனதை ஒருநிலைப்படுத்தும். எனவே புத்தகம் படிப்பது உங்களுடைய சிறந்த நட்பாகும். புத்தகம் வாசிப்பதை பழக்கமாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒளியை காணுங்கள். ஆனால் நிறைய பேர் படிப்பது கஷ்டமாக இருக்குது அல்லது நேரமில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்பிச்சுட்டா விடமாட்டாங்க. ஒரு புத்தகம் ஒன்றினை முடித்த பிறகு மற்றொன்றை தொடங்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் குறைந்தது ஒரு புத்தகம் படிக்கலாம். பொதுவாக புத்தகம் உங்கள் கையில் இருக்கும்போது படிக்க பழகிவிடுவீர்கள். இதன் மூலம் நீங்கள் படிப்பை ஒரு அன்றாட பழக்கமாக மாற்றலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் புக்ஸ் படிக்கிறாங்க. இதனால் புத்தகம் எங்கும் எளிதாக கிடைக்கும். நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் படிக்கலாம். சரியான முறையில் புத்தகங்களை படிப்பது உங்களுடைய அறிவை மட்டுமின்றி வாழ்க்கை வாழும் முறை சிந்தனையையும் மாற்றிவிடும். அபவுட் த ஆதர்ஸ், புத்தகங்கள் மட்டுமல்ல, புத்தக எழுத்தாளர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். எழுத்தாளர்கள் என்னுடைய சமூகத்தின் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள்.
புத்தக எழுத்தாளர்கள் சமூகத்தின் கருத்துக்கள், மதிப்புகள் மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை உருவாக்க, பரப்ப மற்றும் மாற்ற அங்கீகாரம் பெற்றவர்கள். அவர்கள் தங்கள் எழுத்துக்களில் உண்மைகளை, எண்ணங்களை மற்றும் வரலாற்றை பிரதிபலிக்கின்றனர். அதுவே சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வழியமைக்கின்றது. புத்தக எழுத்தாளர்கள் சமூகத்தின் அறிவை வளர்க்கும் முக்கிய பங்காற்றுகிறார்கள். சமூகவியல், அறிவியல், பொருளாதாரம் மற்றும் வரலாறு போன்ற துறைகளில் புத்தகங்கள் புதிய எண்ணங்களை தருகின்றன. எழுத்தாளர்கள் பொதுவாக சமூகத்தில் நிலவும் முக்கிய பிரச்சனைகள் பற்றி தங்கள் படைப்புகளில் பேசுகின்றனர். அவர்கள் மாறிவரும் காலகட்டங்களில் வாழும் மனிதர்களின் உணர்வுகளை, அவற்றின் எதிர்பார்ப்புகளை மற்றும் அவற்றில் உள்ள சிறு குறைகள் அல்லது சிக்கல்களை வெளிப்படுத்துகின்றனர். இது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு உதவியாக சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. புத்தக எழுத்தாளர்கள் தாங்கள் எழுத்துக்களின் மூலம் தனிப்பட்ட வாழ்க்கை சூழல்களில் நேர்மையாக வாழ்வதற்கான ஒழுக்க நெறிகளை சுட்டி காட்டுகிறார்கள். எழுத்தாளர்கள் சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பிரதிபலிக்கும் முக்கியமான பங்கு வகிக்கின்றனர். அவர்களது படைப்புகள் அதன் காலம், அதன் மக்கள் மற்றும் அதன் வாழ்க்கை முறைகளை காட்சியிடுகின்றன. புத்தக எழுத்தாளர்கள் புதிய யோசனைகளை உலகுக்கு பரப்புவதற்கான பிரதான ஊக்கியாக இருக்கின்றனர். புத்தக எழுத்தாளர்கள் ஒரு சமூகம் அல்லது நாடு முழுவதும் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வழியாக செயல்படுகிறார்கள். எழுத்தாளர்கள் ஒரே நேரத்தில் சமூகத்தின் அத்தனை பகுதிகளையும் தாக்குகின்றனர். அவர்கள் மக்கள் மனதை இளைப்பாற வைக்கவும், நல்ல விளைவுகளை உருவாக்கவும் வழிகாட்டி சமூகத்தின் மேம்பாட்டுக்கு தங்கள் பங்களிப்பை அளிக்கின்றனர். அவர்களுடைய சேவை தொடர வாழ்த்துகிறேன். பத்திரிகை என்பது 4வது அதிகாரம் என்று கூறுவார்கள். பத்திரிகைகள் நமது சமூகத்தில் 3வது அதிகாரமான சட்டம், நிர்வாகம், நீதிமன்றம் ஆகியவற்றுடன் இணைந்து சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்காற்றும் ஒரு சக்தியாக அமைந்துள்ளன. பத்திரிகை ஒரு சமூகத்தின் கண், காது மற்றும் மெத்தைகள் ஆக உள்ளது. அது நமக்கு நடந்து கொண்டிருக்கும் அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளை விரிவாக அறிய உதவுகிறது. பத்திரிகை மக்கள் மனதையும் அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்கின்றன. இவை அரசு, பொருளாதாரம் மற்றும் சமூக அமைப்புகளின் மீது மக்களின் எண்ணங்களை, கோரிக்கைகள் மற்றும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய வழியாக செயல்படுகின்றன. மக்கள் தங்கள் கருத்துக்களை பொதுவாக தெரிவிக்க வேண்டிய இடமாக பத்திரிகை திகழ்கின்றது. பத்திரிகைகள் சமூகத்தில் எவ்வாறு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை உணர்த்துகின்றன. ஒரு நல்ல பத்திரிகை சமுதாயத்தின் பல்வேறு பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான தீர்வுகளை பரிந்துரைக்கின்றது. பத்திரிகையாளர்களான சமூகத்தினுடைய கண், காது மற்றும் வெற்றி அல்லது தோல்வியின் சாட்சி என்று கூறலாம். ஒரு சமூகத்தின் உண்மையான உருவத்தை, அதன் கோணங்களை, பிரச்சனைகளையும் முன்னேற்றங்களையும் நமக்கு காட்டுவது பத்திரிகையாளர்களின் படைப்புகளை. நீங்கள் தினமும் போராடி உலகத்தை முற்றிலும் வெளிப்படுத்தி சிறந்ததாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் எழுதும் வார்த்தைகள் புதிய பாதைகள் உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. பொதுவாக பத்திரிகையாளர் உண்மைகளை அளிப்பவர்களாக இருக்கின்றனர். ஆனால் நீங்கள் உண்மைகள் மட்டுமல்ல, மக்கள் மனதனையும் அவர்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்க செய்கிறீர்கள். நீங்கள் வேலை செய்யும் ஊடகங்களில் உள்ள வெவ்வேறு சவால்களை சமாளித்து புதிய யோசனைகளை உருவாக்கி நமது சமூகத்தில் நிலையான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறேன். இன்றைய உலகில் விண்வெளி தொழில்நுட்பம் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அறிவியல், தொழில்நுட்பம், சுகாதாரம், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு என பல்வேறு துறைகளுக்கு பெரும் தாக்கம் செய்யும் சக்தி வாய்ந்த கைதாக மாறியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பம் புதிய அளவில் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்களை கண்டுபிடித்து பல்வேறு துறைகளில் புதிய அறிவை உருவாக்குகிறது. விண்வெளி தொழில்நுட்பம் தொலைக்காட்சி,
தொலைபேசி, இன்டர்நெட், சர்வதேச தொலைதூர செய்திகள் மற்றும் மிக குறைந்த நேரத்தில் தகவல்களை பரிமாறும் வல்லமை கொண்டது. சாட்டிலைட்டுகளை பயன்படுத்தினால் உலகளாவிய தகவல்களை பெற முடியும். விண்வெளி தொழில்நுட்பம் புவி பரப்புகளை, வானிலை மாற்றங்களை, இயற்கை பேரழிவுகளை மற்றும் புவியின் உண்மையான நிலையை கண்காணிப்பதற்கு முக்கியமாக பயன்படுகிறது.